சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரர் அப்படின்னா யாரு? எதற்காக இவங்களை வழிபாடு பண்ணணும்? வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். இப்போ சிலர் எனக்கு இந்த கர்மா தீரவே தீராது, எனக்கு எந்த வழியும் கிடையாது, வாழவே வழி இல்லை, நிஜமாகவே அவங்க வாழ்க்கையில் அடுத்த நிலை என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அவர்கள் இந்த சரபேஸ்வர் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம். எனக்கு தீராத நோய் இருக்குது, அந்த தீராத நோய் சரபேஸ்வரர் வழிபட்டால் தீர்ந்துருமா? கிடையாது. அதுக்கு தகுந்த மருத்துவமும் அதற்கு தகுந்த நபர்களும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பாங்க. சிலர் பூர்வ புண்ணிய கர்மா, இதை கரைக்கவே முடியாது, அனுபவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எந்த கிரகங்களுடைய தாக்கங்களும் நமக்கு குறைக்குமே தவிர அதை விளக்கவே முடியாது அப்படிங்கிறது உண்மை. எல்லா கிரகங்களுக்குமே கிரக தாக்கம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். சரி, யார் இந்த சரபேஸ்வரர்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருப்போம், ஹிரண்யகசிபு அப்படிங்கிறது ஒரு அரக்கர் இருந்தார். பிரகல்நாதன் மகனாக பிறந்து நாராயணா நாராயணா அப்படிங்கிற நாமத்தை அதிகமாக உச்சரித்து அவர் என்ன பண்ணார், தன்னோட பேரை மட்டும்தான் உச்சரிக்கணும், உலகம் முழுவதுமே என்னோட கண்ட்ரோலில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் பக்த பிரகல்நாதன் என்ன பண்ணார், நாராயணன் தான் முதல், அதற்கப்புறம் தான் அடுத்தவர் அப்படிங்கிற ஒரு இதை தன் தந்தைக்கு உபதேசமாக சொன்னார். அப்போ தன் மகனையே, அந்த குழந்தையவே, 7 வயது குழந்தையவே கொல்லணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஹிரண்யகசிபுவுக்கு இருந்தது. அவர் நம்ம சரித்திரங்களில் பார்த்துருப்போம், 7 இடத்துல 7 கண்டங்கள் அவரை விட்டு விளங்கியதாக. தீயில் போட்டார் நாராயணா அப்படிங்கிற நாமத்தை சொன்ன உடனே உயிர் தெழுந்து வந்துட்டார், அந்த தீயே அணைந்து விட்டது. கடலில் போய் கொண்டு போட்டுடுவான்னு சொன்னாங்க, கடல்லேருந்தும் எந்திரிச்சு வந்துட்டுன்னு சொன்னார். யானையை விட்டு மிதிக்க சொன்னாங்க, யானையை தள்ளி போயிடுத்து, விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கேட்டாரா, ஹிரண்யகசிபு எங்கே இருக்கான் உன் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னாராம். அப்போ தூணும் துரும்பிலும் இருக்கிறாரா, இந்த தூணில் இருக்கிறாரா உன் நாராயணர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டபோது, ஆமாம் இந்த தூணில் அவர் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த தூணை தன் கதாயுதத்தால் ஒரு வெட்டுறாராம், புழக்கிறாராம். அப்போ பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அங்கே பிரத்யட்சப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ரூபமாக, சிம்ம ரூபத்தில் மனித உறவில் நம்ம சிவன், அதாவது கிருஷ்ணனோட அவதாரங்களில் இந்த நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது ஒரு அவதாரம். அதில் அவர் பிரத்யட்சமாகி நமக்கு அந்த குழந்தையோட அந்த குழந்தை அழைத்தவுடன், அந்த குழந்தைக்கு 7வது குழந்தைக்கு அந்த கடவுள் அங்கே இருப்பாரா, நம்ம கூப்பிட்டா வருவாரான்னு கூட எண்ணம் கூட கிடையாது. நான் அழைத்தால் என் கடவுள் வருவார் அப்படிங்கிற ஒரு தன்மையில் அந்த குழந்தை என் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்ன உடனே அந்த தூண்லேருந்து பிரத்யட்சமானவர் தான் இந்த நரசிம்மர். அந்த நரசிம்மர் பிரத்யட்சமாகி ஹிரண்யகசிபுவை அதுவும் அந்த எங்கே வச்சு வதம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசப்படியில். ஏன்னா அவர் வேண்டுதல் மனிதராகவும் இருக்கக்கூடாது, தன்னை வதைக்கக்கூடிய நபர் மனிதராகவும் இருக்கக்கூடாது, கடவுளாகவும் இருக்கக்கூடாது. அந்த வதைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது காலையாகவும் இருக்கக்கூடாது, மாலையாகவும் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயும் என்னை வதம் செய்ய முடியாது, வெளியிலையும் என்னை வதம் செய்ய முடியாது அப்படிங்கிறது அவர் வாங்கின பிரம்மாவிடம் இருந்து வாங்கிய வரன் அது. அப்போது அவர் மனிதனாகவும் இல்லை, மிருகமாகவும் இல்லை, ரெண்டும் கலந்த ஒரு உருவம் அந்த நரசிம்ம அவதாரம். எந்த நேரத்தில் பிரத்யட்சம் மாறாருன்னா சாயகாலம், சந்திய நேரத்தில். அப்போ அது காலையும் கிடையாது, மாலையும் சூரியன் உதயம் செய்யக்கூடிய, அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவர் உருவெடுக்கிறாரு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, வெளியிலையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாராம். அப்போ அந்த நம்ம படியில் உட்காரக்கூடாதுன்னு நிறைய நண்பர்கள், நம்ம பாட்டிமார்கள் சொல்லியிருப்பாங்க. படியில் உட்காந்து ஆற்றுக்கு ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த படியில் இருந்து ஹிரண்யகசிபுவை அவர் வதம் பண்ணுறாரு. ஆயுதத்தினால தன்னை வதைக்கக்கூடாது அப்படிங்கிற வரமும் வாங்கிறாரு. அந்த சிம்மத்தோட நகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த நகத்தாலேயே குடலை உருவி மாலையாக போட்டு அவரை வதம் பண்ணுறாரு. சரி, இது இவ்வளோ ஆக்ரோஷமாக
ஒரு மனிதன் கோவமாக இருந்தால் கட்டுப்படுத்திடலாம், மிருகம் கோவமாக இருந்தாலும் கட்டுப்படுத்திடலாம். மனிதனும் மிருகமும் இல்லாத சேர்ந்த உருவமாக இருந்த அந்த நரசிம்மரை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி? அப்போ தேவர்கள் எல்லாருமே பயந்து அவருடைய ருத்ர ரூபத்தை பார்த்து பயந்துட்டு என்ன பண்ணாங்களாம், போய் சிவபெருமான்கிட்ட வேண்டுதல் வைத்தாராம். அப்பா சிவபெருமானே நீதான் இதற்கு ஒரு விடை தர வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணாராம், இவர் அதற்காகவே ஒரு சரபேஸ்வரர் உருவெடுத்து வந்தாராம். ஏற்கனவே அவர் மனிதம் ப்ளஸ் மிருகம், இவர் என்ன பண்ணாராம் பறவையுடன் சேர்ந்து, அதாவது முகம் சிம்ம முகம், இறக்கை பறவை, கால் 4 கால், அந்த சிம்மத்தோட 4 கால்கள் எடுத்து சரபேஸ்வரர் உருவெடுத்து வந்தாராம். அந்த சரபேஸ்வரர் ரெக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதம், அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குமா. அதில் ஒரு பக்கத்தில் காளியும் ஒரு பக்கத்தில் துர்க்கையும் இருப்பாங்களாம் அந்த சரபேஸ்வரரோட ரெக்கையில். அவ்வளோ ஒரு மகத்துவம் அந்த சரபேஸ்வரருக்கு. அந்த உருவெடுத்தும் நரசிம்மரோட கோபத்தை தணிச்சாராம். எப்படின்னா அந்த பறவை அப்படி சிறகால தன் மேலே அமர்ந்து நீங்கள் சரபேஸ்வரரோட ஃபோட்டோவை பார்த்தீங்க இல்லைன்னா விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா கீழே சரபேஸ்வரருக்கு காலில் நரசிம்மர் அப்படிங்கிறது படுத்து கிடப்பார். அந்த உக்ர ரூபத்தை அந்த சினத்தை தணிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர். அது சிவபெருமான்னு சொல்லலாம். அப்போ அந்த சரபேஸ்வரருக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம். நிறைய நண்பர்களுக்கு இந்த சரபேஸ்வரர் யார், எங்கேருந்து வந்தார், அதோட சரித்திரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சரபேஸ்வரரை வணங்க நிலையில்லாத, அதாவது எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த சரபேஸ்வரரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களை பக்குவப்படுத்தி உங்களை பதப்படுத்தி உங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது யாருன்னா இந்த சரபேஸ்வரர்னு சொல்லலாம். நம்ம ஹிரண்ய கசுபுவை வதைத்த அந்த நரசிம்மரை கூட கண்ட்ரோலில் கொண்டு வந்தது இந்த சரபேஸ்வரர். நம்ம மனம் என்னும் ஒரு குரங்குன்னு சொல்லலாம். அந்த குரங்கு நிலையில்லாத, நம்ம ஒரு வேகமாக ஒரு குதிரை ஓடுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ யாரெல்லாம் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறீங்களோ உங்கள் மன கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சிந்தனை திறன் வேகமாக இருக்குது, எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நான் இங்கே இருக்கேன் ஆனால் என்னெல்லாமோ சிந்தனைகள் வருது, கனவுகள் வருது, என்னால் அதை தாங்க முடியல. அதே மாதிரி இந்த பித்ருக்காரியம், எதற்காக இந்த பித்ருக்காரியம் சொல்கிறோன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலங்களில் செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அவதாரமாக அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு ஒரு மகத்துவம். அந்த சிலைகளுக்கு அவ்வளோ ஒரு இது. அப்போ தான் நடக்காத ஒரு கர்மா, நடக்கவே முடியாது, எனக்கு இது செயல்படவே முடியாது, என்னால் அடுத்த நிலைக்கு உயரவே முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ண அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய கோவில்களில் சிவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மதில் சுவர்களில் சரபேஸ்வரர் பார்க்கலாம். சில இடங்களில் ஒரு இதாகவே ரூபமாகவே இருக்குது. இன்னும் பல இடங்களில் கோவில்களில் வெளி பிரகாரங்களில் தான் அதை பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான சிலர் அந்த இடத்துல விளக்கு தீபம் போடுறது நல்லாயிருக்கும், போடுறாங்க. அதுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. இந்த பூ வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். எந்த இடங்களில் சரபேஸ்வரோட சன்னதி இருக்குதோ அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்களும் உங்களுடைய மனம் ஒரு நிலைப்படணும்னா இந்த சரபேஸ்வரர் சன்னதிக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சரி, யாரெல்லாம் அதை இவங்க பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த துலா லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்க இந்த சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கும்ப லக்னம் போகிறவங்களுக்கும் சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த கும்ப லக்னம் போகும்போது அதுவும் குறிப்பிட்டாக இந்த ராகுவோட நட்சத்திர புள்ளி சதய நட்சத்திரம் யாருக்கெல்லாம் போகுதோ உங்களுடைய மனம் கட்டுப்பாடு இன்றி இயங்கும். அதை எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குமானா தான் இருக்கும். எனக்கு ஒரு விரயம் நடக்குது, எனக்கு அது செலவு நடக்குது, சரி அதை தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற தன்மையை உங்களுக்கு அது கொடுக்கும். அதே மாதிரி இந்த குலதெய்வம், எனக்கு அந்த மனம் அப்படிங்கிறதே சரியில்லை, குலதெய்வ கோவிலில் போனாலுமே பிரச்சனை, நானே போய் பிரச்சனை பண்ணிட்டு வரேன், குடும்ப உறவுகளில் பிரச்சனை, இவங்கெல்லாம் இந்த சரபேஸ்வரர் சன்னதிக்கு கண்டிப்பாக போகணும். போயிட்டு ஒரு 10 நிமிடமாட்டி அங்கே தியான நிலையில் இல்லைனா சுவாமியை பார்த்தபடி அமர்றது ரொம்ப விசேஷம். அங்கே போயிட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது போடுங்க. இல்லைனா ஒரு நெய் தீபமும் ஒரு நல்லெண்ணெய் தீபமும் 2 ரொம்ப விசேஷம்.
ஒரு நெய் தீபம், ஒரு நல்லெண்ணெய் தீபம் இந்த சரபேஸ்வரர் சன்னதியில் போட போட உங்கள் வாழ்க்கையில் மாற்றம். இந்த நெய் தீபம் போடுறதுனால உங்கள் கடன் அப்படிங்கிறது அடைந்து மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு தானாக கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த நல்லெண்ணெய் தீபம் போடுறதுனால உங்களுடைய கர்மாவை கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்சஸ்தானத்தை கொடுக்கும். என்னுடைய பித்திருக்காரியம் என்னால் செய்ய முடியாது, என் பெற்றோர்கள் செய்ய வேண்டியது, என்னால் இதைத்தான் செய்ய முடியும்ட்டு அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் அந்த சரபேஸ்வரர் சன்னதிக்கு ஒரு நெய் தீபமும் ஒரு நல்லெண்ணெய் தீபமும் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு கடவுள் வழிபாடு படுத்தி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.